ஓகே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ. சில விஷயங்கள் வந்து இதில் சொல்ல விருப்பப்படலான்னு ஒரு தாட். என்னன்னா, ட்ரேடிங் வந்து எல்லா நாளும் கிடையாது. ட்ரேடிங் வந்து 24 ஹவர்ஸ் கிடையாது. ட்ரேடிங் வந்து கெட் ரிச் ஸ்கீம் கிடையாது. நீங்கள் டிகிரி படிச்சீங்க 4 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு போய் அப்போ தான் வேலைக்கே போகிறீங்க. அதே மாதிரி தான் ட்ரேட் வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தான் நீங்கள் போக முடியும். எனக்கு பழக்கமான ஃபீல்டு வந்து இன்ஜினியரிங் தான். ஓகேவா? இன்ஜினியரிங்ல நீங்க ஃப்ரெஷ் கிராட்டா இருக்கும்போது உங்களை வச்சு வேலை கொடுத்துட்டானுங்களா? ஒரு பிளான்ட் உங்களோட ஆப்ரேட் பண்ண முடிஞ்சா? இல்ல. ஓகேவா? அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். நீங்க வந்துட்டு இவன் சிக்னல் கொடுக்குறான், அவன் சிக்னல் கொடுக்குறான், நான் காசு போட்டேன் எனக்கு வரல காசு. ஆ, அவன் சிக்னல் கொடுக்குறவன் பலூம் தந்து. ஓகேவா? அவன் உங்க கிளாஸ்மேட்லயே ஒருத்தரமா பாருங்க, எதுவுமே படிச்சிருக்க மாட்டான், ஒண்ணுமே தெரியாது. அவனை நம்பி நீங்க அவனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட ஆள் இருக்கலாம். நீங்க ஃபாலோ பண்ற ஆள் கரெக்டான ஆளான்னு முதல்ல உங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் ada Lamborghini, dia ada kereta itu ini semua நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க மூத்தாவா. ஓகேவா? அவன் சேவா காசு எடுக்கிறது லம்போகினி சேவா வந்து 4500 வெள்ளி. நான் முந்தி பார்த்த பிரைஸ். இப்போ எனக்கு எவ்வளோன்னு தெரியல. அவன் நீங்க ஒரு ஆள் ஸ்கேம் ஆவறீங்க. உங்க மாதிரி 1000 பேர் ஸ்கேம் பண்ணானா அவன் டெய்லி ரெண்ட் எடுத்து கூட பாய்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அது தெரியாம நீங்க மூத்தாவோ உள்ள வந்துட்டு நானும் ட்ரீட் பண்றேன், எனக்கும் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமிச்சிக்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை. பி ஹம்பிள். ஓகேவா? உங்க டிகிரி, உங்க மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு இங்க வரும்போது கரெக்டா வாங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க வந்து இஸ் த பிளேஸ் ஃபார் ஹம்பிள். நீங்க என்னதான் ஆட்டமா ஆடினாலும் இந்த மார்க்கெட் வந்து உங்களை ஹம்பிள் ஆக்கிரும். ஓகேவா? ஏன் தெரியுமா? இந்த மார்க்கெட்ல வந்து இந்த ஒரு பீப்பா இருந்தாலும் நீங்க நவுத்து போறது கிடையாது. இது 6.6 ட்ரில்லியன் மார்க்கெட். ஓகேவா? இவ்வளவு வேல்யூ இருக்கு. 13 ஜீரோ வரும். நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு 13 டிஜிட்ஸ் வரும். ட்ரில்லியன் தான், ஒரு ட்ரில்லியனுக்கு. ஓகேவா? நீங்க போடுற $100, நான் வந்து $50 போட்டேன், நான் வந்து $1000 போட்டேன், நான் வந்து 100 வெள்ளி போட்டேன். இத்து லைன் பட் அது எங்க தெரியுமா இருக்கு? அது வந்து நீங்க ரொம்ப தூரத்துல இல்லை, உங்க வீட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, இது நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்தீங்களா, புத்து புத்தல் கத்துக்கிட்டு செய்யுங்க. இல்ல நீங்க ஃபாலோ பண்ற ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. சும்மா அவன் காடியை காட்டுறான், சும்மா காசை காட்டுறான்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஓகேவா? அது ஒரு சீப் மார்க்கெட்டிங். நான் வந்து அதை செய்யல. ஸோ அதுக்குன்னு வந்து சரி ஓகே, அதை ஏன் பேசிக்கிட்டு. ஓகேவா? ஸோ பேக் டு பேசிக். என்னன்னா பர்சனல் கோச்சிங் பார்த்தீங்கன்னா நான் செய்யல. நோ யூஸ். நீங்க வந்து என்கிட்ட பேசுறது. ஓகேவா? யார்கிட்டச்சும் பேசி என்கிட்ட பேச சொல்றது நோ யூஸ். ஓகேவா? அதே டைம்ல நீங்க சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு லாஸ் ஆகி கடைசி இடம் நான் வந்து இது நடத்தல. ஓகேவா? லாஸ் ஆனவங்கலாம் கடைசியில என்கிட்ட வாங்க. நோ. ஓகேவா? உங்களுக்கு தெரியும். நீங்க பார்க்குற பீப்புளும் மற்றவங்களும் வந்து எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டன்டாக இருக்காங்களா, பாதியிலே ஓடிடுறாங்களான்னு தெரிஞ்சு தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் பூத்தாவாக ஒரு ஆள் நம்புறீங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஓகேவா? ஸோ மேமாங் அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் நான் இது பர்சனல் கோச்சிங் எடுத்தேன். இப்போ நான் எடுக்கல. ஸோ எதா இருந்தாலும் டைரெக்டாக என்கிட்ட டீல் பண்ணுறது தான் வந்து கரெக்டான மேனர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் போயிட்டு பூத்தாவா சிக்னல் ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட வந்து புலம்புற இடமா இது இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா என் டைம் எனக்கு முக்கியம்ல. ஓகேவா? இது நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி டைரெக்டாக சொல்லியிருக்கேன். நான் சொல்லும்போது நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. என்னோட டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கு. ஓகேவா? சரி, இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் விட்டுருவோம். மார்க்கெட் வந்து உண்மையுமே என்ன கதை? மார்க்கெட் வந்து நீங்க பார்க்குற எஸ்என்ஆர், எஸ்என்டி, ஓகேவா? இண்டிகேட்டரு அதனாலலாம் மூவ் ஆகல. அங்க வந்து டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகே, லெட்ஸ் சே இந்த இடம் பாருங்க. நீங்க வந்து சொல்லுவீங்க இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிடென்ஸ். ஓகேவா? இந்த இடம் ரெசிடென்ஸ், திருப்பி இந்த இடம் வந்தா செல் பண்ணு. இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே, நம்பா terus datang செல். எங்க செல்லு போச்சா? இல்லையே. முடிஞ்சா உங்க $100, முடிஞ்சா $50, 30 நாள் வேலை செய்றீங்க. ஓகேவா? ஒரு இன்ஜினியரிங் சம்பளம் சொல்றேன். பேசிக் 3000 4000 எடுக்கிறீங்க வைங்களேன். லெட்ஸ் சே ஒரு $100 போடுறீங்க. ஒரு 400 500 வெள்ளி. ஓகேவா? ஒரு காடி காசு, இல்ல ஒரு மோட்டர் காசு, இல்ல உங்க எக்ஸ்பென்சஸ் காசை வந்து நீங்க பூத்தாவா ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அதை நீங்க சேவ் பண்ணி வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்காக யூஸ் பண்ணீங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் செய்யுங்க. பூத்தாவா ஒருத்தனை ஃபாலோ பண்ணி லாஸ் ஆயிட்டு வந்து கதறாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கதை. நீங்க யாருக்கு வேணாலும் அனுப்புங்க இந்த வீடியோவை. ஐ டோன்ட் கேர்லா. ஸோ ஐ வாண்ட் ஜஸ்ட் வாண்ட் பிரிங் த ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங். நீங்க இங்க வெளியே என்ன நடக்குது
அதெல்லாம் உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணல. நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கேட்கறதும் கேட்காததும் உங்க சொந்த பிரச்சனைல. ஓகேவா? சொல்றது என் கடமை. ஏன்னா, அ ஒரு ஆள் சொல்றத கேட்டு தான் நம்ம இன்னொரு கத்துக்கிறோம். அது வயசு வித்தியாசம்லாம் பார்க்கணும்னு இல்ல. அவன் என்ன படிச்சிருக்கான், என்ன அது அதெல்லாம் நம்ம பார்க்கல. இப்ப நான் ஒரு ஸ்டூபிட்னா எனக்கு மேமாங்க அந்த விஷயத்துல ஒரு இதுன்னு தெரியாதுன்னா, தெரிஞ்சவங்கள நான் கேட்பேன். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியலல. ஓகே. ஸோ பேக் டூ திஸ் திங். இந்த இடம் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். திருப்பி இந்த இடத்துல வந்தா, டசன்ட் மேட்டர் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்னால இங்க வந்து 100% செல் தான் ஆகும். நோ, நெவர் ஹேப்பன். அந்த இடத்துல வந்து ஆர்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அது உங்களுக்கு பார்க்க தெரியணும். அது கூட தெரியாம இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாரும் செல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு செல் நவ் பை நவ். நோ. இங்க பாருங்க. ஓகே, செல் பண்ணிருக்கலாம். மேபி அவுட் ஆஃப் லக். இங்க இருந்து 40 பீப்ஸ். அப்ப நீங்க எடுத்துருவீங்களா 40 பீப்ஸ் போறப்ப? இல்ல. அங்கதான் ஹோல்ட் பண்ணுவீங்க. அதான் சொல்றேனே, நீங்க இந்த மீம்ஸ், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டீங்க. ஓகேவா? மூளைய கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து 6.6 ட்ரில்லியன். உங்க பேச்சு அது கேட்குமா? ஓகேவா? நீங்க வேலை செய்யற இடத்துல லூ புஞ்ச பாஸ் அடடங்கா சமா லூகா. அதுதான் நான் கேட்பேன். ஓகேவா? அவன் சொல்றது தான் நீங்க கேட்கணும். சேம் திங். இந்த இடத்துல வந்து இவனுக்கு தான் பாஸ். கீதா ஜஸ்ட் கூலி. ஸோ அவனுக்கு என்ன முடிவு எடுக்கிறானுங்களோ வி ஜஸ்ட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல செல்லஸ் இருந்திருக்கலாம். சடன் ட்ராப். பட் பாய்ஸ் இன்னும் டாமினேட்டா இருந்திருக்காங்க. சேம் ஜஸ்ட் நவ் கோல்டு நான் ஷேர் பண்ணதுலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ புஷ். ஓகே, கான்ஃபிடென்ட் இல்லையா? செகண்ட் புஷ். இந்த இடத்துல நான் பாய் பண்ணியிருப்பேன். ஓகேவா? பாய் பண்ணனா இந்த இடத்துல இருந்து திகப்படும் நம் பிப்ஸ் சாவ். எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து டிசிஃபா இல்ல. அந்த என்எஃபினால ஜஸ்ட் பிகாஸ் என்எஃபி நீங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் தேர் வில் பி 3000 பிப்ஸ். இது வந்து வெரி ஸ்டூபிடான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நியூஸ் 3000 பீஸ் போயிடும், 300 பீஸ் போயிடும். நோ. அங்க ஆர்டர் இருக்கணும். நியூஸ்னால தான் மார்க்கெட் வருதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டூபிடான இது நீங்க தான். ஜஸ்ட் போவல் பேசுறதுனால மார்க்கெட் நோ. அங்க ஆர்டர் இருக்கு. அந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஜஸ்ட் கேட்டலிஸ்ட். ஓகேவா? நீங்க எப்படி எண்ணெய் ஒரு சுட சுட ஒரு எண்ணெய் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு கோழிய பொறிக்க போடுறீங்க. இன்னொரு இடத்துல வந்து எண்ணெய இப்பதான் பானாசே பண்ணியிருக்காங்க. அதுல கோழி பொறிக்க போடுறீங்க. 2 இடத்துல எது வேவும்? ஆல்ரெடி சுட சுட இருக்கிறது தான். ஸோ இந்த நியூஸ் வந்து அந்த வச்சிருக்க நெருப்போட லெவல் தானே தவிர, நியூஸ்னால தான் பாய் ஆகுது, நியூஸ்னால தான் சப்போர்ட் செல்ட் அதெல்லாம் எனக்கு தெரியலடா. மேபி நான் கத்துக்கிட்டது அப்படிதான். நீங்க கத்துக்கிட்டது எப்படின்னு தெரியல. ஸோ நீங்க கத்துக்கிட்டது நான் தப்புன்னு சொல்லவும் முடியாது. ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வியூல. ஆனா இந்த எண்ட் யாரு காசு பார்க்குறான்னு மட்டும் பார்ப்போம். அவ்வளவுதான். ஸோ காசு பார்க்குறவங்களோட வேவ் வந்து ஃபாலோ பண்றது தப்பு இல்லன்னு என்னோட இது. ஏன்னா பேக் டு பேக் நம்ம வந்து காசு தான் பார்க்க வந்திருக்கோங்க. யார் கரெக்ட்ன்னு பார்க்க வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். இங்க இருந்து பாருங்க. ம். புஷ் அப்படி இல்லையா? லோவர் டைம் ஃப்ரேம் போவேன். இந்த இடத்துல பார்ப்பேன். ஓகே. ஆ, ஆ. இந்த இடம் பண்ணலாம் என்ட்ரி. இங்க இருந்து 30 பிப்ஸ். ஓகே வாட்? நான் சொல்றேன். ட்ரேடிங் வந்து சின்னாங்க கிடையாது. வெளியே உள்ள ஆளு அதுவும் வந்து கோல்டுல போயிட்டு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நீங்க காசு விடுறீங்கன்னு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகேவா? கோல்ட்லாம் வந்து யாரும் ட்ரேட் பண்ணாத பேர். பேக் இன் 2019, 18ல. ஓகேவா? இப்ப வந்து எல்லாருமே கோல்டு தான் ட்ரேட் பண்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களோ சொந்தமா தெரிஞ்சுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகேவா? ஸோ நீங்க பாருங்க. பி எப்படி சொல்றது? ஸ்மார்ட்டான ஒரு ஆளுங்களா இருங்க. எல்லாத்துலயும் போயிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டிகிரி யூ ஆர் நாட் ஸ்மார்ட். அது மூலம் நான் வச்சுக்கங்களா? அ அப்புறம் நீங்க யோசிச்சு எத முடிவு எடுக்கிறீங்களோ, அதான் கரெக்ட்டா இருக்கும். எத செஞ்சாலும் தெளிவா யோசிங்க. இது உக்கும் கிடையாது. 40 கிடையாது. 40ல போயிட்டு நீங்க சும்மா காசு போட்டு வந்துரலாம். நீங்க ஒரு $100 உங்களுக்கு பெரிய காசு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அது இது நீங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் அவசியம் கிடையாது இதெல்லாம். ஓகேவா? அப்ப உங்க $100 உண்மையாவே பெரிய காசு. ஒரு 500 ரிங்கிட் பெரிய காசுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து நான் சொல்றத கேட்கலாம். இல்லாட்டி நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க வழக்கம் போல ஃபுல் மார்ஜின் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஆனா என்ன, நான் இருக்கிற இண்டஸ்ட்ரிய வந்து நீங்க வந்து குறை சொல்லாதீங்க என்கிட்ட வந்து. நீங்க வேற ஆள்ட்ட லாஸ் பண்ணிட்டு என்ட்ட வந்து சொல்லாதீங்க. ஓகேவா? வேற ஆள்ட்ட லாஸ் பண்ணீங்கன்னா அவன்ட்ட போய் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஆ பாய். தேங்க் யூ.